கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2025 ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை. Today is the first Sunday morning. Today is 6th month of July, the year 2025. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, let us meditate your word, let us walk according to it, and let us obey to it. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. நியாயாதிபதிகளின் நூல், The book of Judges, வருத்தத்திற்குரிய கருத்தை நம்முடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருக்கின்றது. The book of Judges announces a painful message to us. நியாயாதிபதிகள் 21-25. The book of Judges chapter 21 verse 25. அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். In those days Israel had no king, everyone did as they saw it fit in their own eyes. இந்த நாளிலும் நியாயாதிபதிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வாசித்து பார்க்க போகிறோம். Let us read the book of Judges chapter 2 verse 1 to 5 this day. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலமும் முறித்து போடுவதில்லை என்றும். Now the angel of the Lord went up from Gilgal to Bochim, and he said, I brought you from the land of Egypt and brought you into the land that I swore to give to your fathers, and said, I will never break your promise, and I will keep the covenant with you. நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமலும் அவர்களின் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? And you shall make no covenant with the inhabitants of this land. You shall break down their altars, but you have not obeyed my voice. What is this you have done? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணி ஆவார்கள் என்றார். So now I say, I will not drive them out before you, but they shall become thorns in your sides, and their God shall be a snare to you. கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேலின் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். As soon as the angel of the Lord spoke these words to all the people of Israel, the people lifted up their voices and wept. அவ்விடத்துக்கு போகும் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். And they called the name of the place Bochim, and they sacrificed there to the Lord. நியாயாதிபதிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வார்த்தையிலிருந்து 5வது வார்த்தையை வாசித்து பார்த்தால், when we read and see the book of Judges chapter 2 verse 1 to 5, மக்களின் கீழ்ப்படியாமையின் காரணமாகவே ஆசீர்வாதத்தின் நிலையிலிருந்து அழுகை நிலைக்கு வந்தார்கள். it was because of people's disobedience that they came down from the state of blessing to the state of weeping. நல்லா கவனிங்கள், கில்கால் ஆசீர்வாதத்தின் நிலை, போகிம் கண்ணீர் நிலை என்பதை மறந்து விடாது. Listen, Gilgal is the state of blessing and Bochim is the state of weeping. முதலாவது தற்போதைய திருச்சபை நிலையை பார்த்தால், as my first point, if we look at the state of the today's church, தேவனோடுள்ள உடன்படிக்கையில் உண்மை இல்லை. one, there is no truth in the covenant they have with God. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து விட்டார்கள். They have conformed to the world. வேதத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. No importance is given to the word of God. நடத்துதல் நாடுவதில்லை. No desire to be led by the Holy Spirit. எங்கள் பார்வைக்கு நலமானதை செய்கின்றோம். They do what they think is good for them because of disobedience. கவனிங்கள், கீழ்ப்படிவதும் இல்லை, கீழ்ப்படிய நடத்துவதும் இல்லை. They neither obey nor lead others to obey God. இரண்டாவது குறிப்பு, as my second point, உண்மை இல்லை. there is no truth in the church. நியாயாதிபதிகள் 2:1. The book of Judges chapter 2 verse 1. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். I'll read and you listen to this carefully. தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும். Now the angel of the Lord went up from Gilgal to Bochim, and he said, I brought you up from Egypt and brought you into the land that I swore to give to your fathers. I said, I will never break my covenant with you. தேவனோடுள்ள உடன்படிக்கையை முறித்தார்கள். We have broken the covenant we have with God. உலகத்தார் மாதிரி அழிந்து போகின்றவைகளுக்கு மகிமையை செலுத்தினார்கள். Like the people of the world, they were glorifying things that will perish. கிறிஸ்தவ தலைவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் கீழ்ப்படியாததால் சாட்சி இல்லை. Because Christian leaders, ministers and believers do not obey God, there is no testimony in the church. தேவனுக்கு முதலிடம் இல்லை. There is no first place for God in their lives. அவர்களை குறித்த வேதனையான செய்தியே
நமக்கு காத்திருந்து தொனித்துக் கொண்டிருக்கிறது. We hear painful news about them. கீழ்ப்படிந்து ஆசீர்வாத நிலைக்கு கடந்து போவோம். Let us obey and march forward to the state of blessing. வருகை சீக்கிரம். He is coming soon. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளுக்கு அமைய கண்ணீரின் நிலைக்கு காரணத்தை கண்டு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையா இருக்க கிருபை செய்வீர். In the name of Lord Jesus Christ, let us be truthful, let us meditate and understand the state of weeping in our life. தன் பார்வைக்கு நலமானதை செய்யாமல் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உமக்கு கீழ்ப்படிகிறதை வெளிப்படுத்த கிருபை செய்யும். Let us reflect our obedience and not do what is good in our eyes. இயேசுவின் நாமத்தில். In the name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.